بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றியவனாக துதித்தவனாக நபிகளார் மீது ஸலவாத்து கூறியவனாக சலாம் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய பாடத்தலைப்பாக ஹுக்மு மன் ஸல்லம நாசியன் கப்ல தமாமி ஸலாத்திஹி, ஒரு மனிதன் தொழுகை பூர்த்தியாவதற்கு முன்னால், ஒருவர் தனது தொழுகை பூர்த்தியாவதற்கு முன்னால் மறந்து சலாம் கூறினால் அதன் சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக நீண்டதொரு ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸ் நேரத்தை கவனத்தில் கொண்டு அந்த ஹதீஸை ஆரம்பத்திலே நான் ஒவ்வொன்றாக வாசித்து விளக்கந்தர விரும்புகின்றேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், கால சொன்னார்கள், சல்லா அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்தா ஸலாத்தை அல்-அஷி ரக்அத்தைனி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலை நேர தொழுகையில், அதாவது மாலை நேர தொழுகையில் ஒன்றுன்னு சொன்னால் ஒன்று லுஹர் தொழுகையாக அல்லது அசர் தொழுகையாக இருக்கும். அவர்கள் மாலை நேர தொழுகை 4 ரக்காத்துக்கள் தொழ வேண்டிய தொழுகையிலே லுஹரோ அல்லது அசரோ அவர்கள் 2 ரக்காத்துக்களாக தொழுது பின்னர் சலாம் கொடுத்து விட்டார்கள். சும்ம காம, சலாம் கொடுத்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து சென்று காம இலா ஹஷபத்தின், பள்ளிவாசலின் உட்பகுதியில் இருந்த மரக்கட்டையின் பக்கம் சென்று அதன் மேல் அவர்கள் உட்கார்ந்து கொண்டார்கள், சாய்ந்து கொண்டார்கள். பள்ளிவாசலின் உட்பகுதியில் இருந்த மரக்கட்டையின் பக்கம் சென்று அதன் மேல் தம் கையை அவர்கள் ஊன்றிக்கொண்டு நின்றார்கள். மரக்கட்டை என்று சொல்லுகின்ற பொழுது ஈச்சங்குத்தி, வெட்டப்பட்ட மரத்தின் ஈச்சங்குத்தி பள்ளிக்கு முன்னால் கிப்லாவுடைய திசையில் இருந்தது. நபிகளார் அதிலே கையை ஊன்றி சாய்ந்து கொண்டிருந்தார்கள். பின்னர் ஃபவலா எதஹு அலைஹா, அதிலே அவர்கள் கையை வைத்து சாய்ந்து கொண்டார்கள். ஃபகன்னமா ஃபத்தக அலைஹா கன்னஹு கலபான், அந்த ஈச்சங்குத்தியின் மீது, அந்த மரக்கட்டையின் மீது சாய்ந்ததை பார்த்தால் கன்னஹு கலபான், அவர்கள் கோபம் கொண்டதைப் போல அவருடைய தோற்றம் காட்சியளித்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்திலே ஃபஹாபா அயுகல்லிமாஹு ஒஃபில் கௌம், அந்த பள்ளியிலே, அந்த தொழுகையிலே கலந்து கொண்டவர்களில் மிக முக்கியமான சஹாபிகளான அபூபக்கர், உமர் இருவரும் இருந்தார்கள். ஃபஹாபா அயுகல்லிமாஹு, நபிகளாரோடு உரையாடுவதற்கு பயந்து கொண்டிருந்த போது, நபிகளாரோடு உரையாடுவதற்கு பயந்து இருந்தபோது ஃபஹரஜ சர்ஆனுன் நாசி, வேகமாக மனிதர்களில் சிலர் வெளியேறினார்கள், சென்றார்கள். மஸ்ஜிதிலிருந்து தொழுகை முடிந்ததற்கு பிறகு வேகமாக மனிதர்கள் வெளியானார்கள். வெளியாகி அவர்கள் கேட்டார்கள், குஸ்ரத்திஸ் ஸலா, தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை சுருக்கி விட்டானா என்று அவர்கள் கேட்டார்கள். ஏனென்றால் அது வஹி இறங்கிக் கொண்டிருக்கின்ற காலம், மார்க்க சட்டங்களிலே மாற்றங்கள் கொண்டுவரப்படுகின்ற காலமாக இருந்தது. அதனால் அவர்கள் அவ்வாறு கேட்டார்கள், குஸ்ரத்திஸ் ஸலா, தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா, அல்லாஹ் தொழுகையை சுருக்கி விட்டானான்னு கேட்டார்கள்.
அந்த நேரத்திலே வரஜுலுன் எதுஊஹு அந்நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துல்யதைனி என்று அழைக்கப்படுகின்ற மனிதரும் இருந்தார். அந்த துல்யதைனி என்ற சஹாபியின் பெயர் ஹிர்பாக் பின் அம்ர்னு சொல்லப்படுகிறது. வல்லாஹு ஆலம். ஹிர்பாக் பின் அம்ர்னு சொல்லப்படுகிறது. ஃபகால், அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நசீதம் குஸ்ரத்தி ஸலா, நீங்கள் மறந்து சலாம் பூர்த்தியாவதற்கு முன்னால், தொழுகை பூர்த்தியாவதற்கு முன்னால் சலாம் கொடுத்து விட்டீர்களா, அல்லது தொழுகை 2 ரக்காத்துக்களாக சுருங்கி வந்திருக்கின்றனவா என்று கேட்டார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், துல்யதைனி என்ற சஹாபி அவர் அறிவை கற்றுக்கொள்வதன் மீது தொழுகையின் காரியத்திலே அவர் ஆர்வமாக இருந்தது அவரை மிகைத்து விட்டதன் காரணமாக அபூபக்கர் உமர் போன்றோர்கள் அங்கு இருந்தும் கூட அவர்கள் இருவரிலும் நபிகளாரை கண்ணியப்படுத்துதல் மிகைத்ததன் காரணமாக அறிவு ஞானம் இருந்தும் கூட நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை மிக விரைவிலே தெளிவுபடுத்துவார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்ததனால அவர்கள் மௌனம் காத்தார்கள். ஆனால் துல்யதைனி அவர்களுக்கு அறிவை கற்றுக்கொள்வதன் மீது ஆர்வம் இருந்த காரணத்தினால் அவர் மீது அந்த ஆர்வம் மிகைத்து விட்டதன் காரணத்தினால் நபிகளாரிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நசீதம் குஸ்ரத்தி ஸலா, நீங்கள் மறந்து விட்டீர்களா அல்லது தொழுகை சுருக்கப்பட்டு விட்டனவா என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லம் அன்சவலம் துக்சர், நான் மறக்கவும் இல்லை தொழுகை சுருக்கப்படவும் இல்லை என்று சொன்னார்கள். நபிகளாருடைய எண்ணக்கருவிலே தொழுகையை அவர்கள் பூர்த்தியாக செய்ததாக அவர்கள் எண்ணினார்கள், எடுத்துக்கொண்டார்கள். மறதி அவர்கள் மறுத்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வகையிலே இந்த ஹதீஸுடைய சியாக் போங்கை நாங்கள் வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது துல்யதைனி கூறிய அந்த வார்த்தையின்பால் நபிகளார் மீண்டார்கள். ஏனென்றால் சில ரிவாயத்துக்களிலே வந்திருக்கிறது, கமா யகூலு துல்யதைன் கூறுவதைப் போலவா என்று கேட்டபோது அங்கு குழுமியிருந்த சஹாபாக்கள் ஆம் என்று பதில் சொன்னார்கள். வேறு பல ரிவாயத்திலே சதக துல்யதைனி உண்மை கூறிவிட்டாரா என்று கேட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கேட்டதனால நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துல்யதைனியுடைய கருத்தை எடுக்கவில்லை என்பதல்ல. மாற்றமாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையை பூர்த்தி செய்ததில் நபிகளாருடைய எண்ணம் அவருடைய கருத்துக்கு அவர் சொன்னதுக்கு முரண்பட்டதனால்தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறு கேட்டார்கள். கேட்டு இரண்டு கருத்து நபிகளாருடைய எண்ணக்கருவிலையும் துல்யதைனி கூறியதிலேயும் எது மிக உறுதியானது என்பதை தேடுவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு கேட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஃபகால் பலா கது நசி, ஃபகால் துல்யதைனி சொன்னார், பலா ஆம், கது நசீத்த, நீங்கள் மறந்து விட்டீர்கள். ஃபஸல்லா ரக்அத்தைனி, உடனே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 2 ரக்காத்துக்கள் தொழுது, சும்ம சல்லம, நடந்த தவறுக்காக வேண்டி சலாம் சொன்னார்கள். சலாம் சொல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கப்பர, தக்பீர் சொன்னார்கள். கப்பர, தக்பீர் சொல்லி ஃபஸஜத மிஸ்ல சுஜூதிஹி, தொழுகையிலே செய்யப்படுகின்ற சுஜூதை போல் அவர்கள் சுஜூத் செய்தார்கள், அல்லது அதைவிட நீளமாக செய்தார்கள். பின்னர் தலையை உயர்த்தினார்கள். ஃபகப்பர, தக்பீர் சொல்லி தலை உயர்த்தினார்கள். பின்னர் அவர்கள் தக்பீர் சொல்லி 2வது சுஜூதையும் செய்தார்கள். முதல் செய்த சுஜூதை போல 2வது சுஜூதையும் செய்தார்கள், அல்லது அதைவிட நீளமாக செய்தார்கள். பின்னர் தலை உயர்த்தி தக்பீர் சொன்னார்கள் என்ற செய்தி புகாரியிலே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான செய்தி, அன்னமன் சல்லம நாசியன் கபுல தமாமி ஸலாத்திஹி, ஒரு மனிதன் தனது தொழுகை பூர்த்தியாவதற்கு முன்னால் மறந்து சலாம் சொன்னால் பின்னர் அவர் ஞாபகம் செய்கிறார் அல்லது அவருக்கு ஞாபகம் ஊட்டப்பட்டால் வஜப அலைஹி இத்மாமுஹா ஃபௌரன், உடனே அதை பூர்த்தி செய்வது அவர் மீது கடமையாகும். அந்த இடைவெளியிலே பேசிய பேச்சுக்கள் அவருடைய தொழுகைக்கு எந்தவிதமான முரண்பாட்டையும் ஏற்படுத்தாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மேலும் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய செய்தி, அன்னல் இமாம இர்ஜு இலா கௌலி வாஹித் மஅமூமின, இமாம் மஅமூம்கள் ஒருவருடைய கருத்தின்பால்
மீளுவாரா மீள மாட்டாரா? ஆரம்பத்திலே அவருடைய எண்ண கருவுக்கு மாற்றமாக இருந்ததனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உறுதி செய்யும் வரை அவர்கள் மீளவில்லை. உறுதி செய்ததற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை திரும்ப 2 ரக்காத்துகள் தொழுது சஜிதா செய்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவ்வாறுதான் அன்னமன் சல்லம நாசியன் கப்ல தமாமி ஸலாத்திஹி, தொழுகை பூர்த்தி செய்வதற்கு முன்னால் யாராவது மறந்து சலாம் கூறினால் அவன் 2 மறதிக்காக சலாம் கொடுத்ததற்கு பிறகு 2 சஜிதாக்கள் செய்வான். யுகப்பிரு, இந்த சுஜூதுக்கு செல்கின்ற பொழுது தக்பீர் கூறுவான், அதிலிருந்து உயர்கின்ற பொழுதும் தக்பீர் கூறுவான், பின்னர் 2 சுஜூத் செய்ததற்கு பின்னால் சலாம் கூறுவான் என்று வந்திருக்கின்றது. ஆனால் தஷஹுது அத்தஹியாத்து ஓதனமான கேட்டால் அதில் ஹிலாஃப் இருந்தாலும் ஓத வேண்டிய அவசியமில்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொழுகையிலே அதிகமான செயல்கள், தொழுகையோடு சம்பந்தப்பட்ட பல செயல்கள் நடைபெற்றிருக்கிறது. அது மறதியாகவோ அல்லது தொழுகையை பூர்த்தி செய்ய எண்ணத்தோடு நடந்ததனால லா தஃப்ஸுது பிஹ ஸலா, அதன் மூலமாக தொழுகை பாத்திலாகாது என்ற செய்தியை கூறி இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.